இன்றைக்கி வந்து பெப்பர் போட்டு சிக்கன் பண்ணியிருக்கிறேங்க. பெப்பர் சிக்கனாட்டம். சிக்கனுங்க. இது வந்து சின்ன வெங்காயம், கருவேப்பிலைங்க, தக்காளி 2ங்க, வரமிளகா 4ங்க, இஞ்சி பூண்டுங்க, இது சோம்பு ஒரு கரண்டிங்க, சின்ன கரண்டியில், லவங்கம், சீரகம், உளுந்துங்க, கொத்தமல்லிங்க, ஒரு 150 கிராம் அளவு சின்ன வெங்காயம் எடுத்துக்கணுங்க, இஞ்சி பூண்டுங்க, கடலைப்பருப்பு ஒரு 10 கிராம் அளவு எடுத்துக்கலாங்க. லவங்கம் 7 லவங்கங்க. சோம்பு வந்து 1 ஸ்பூனுங்க. உளுந்து வந்து உடச்ச உளுந்து ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டா போதுங்க. சீரகம் வந்து அதே 1 ஸ்பூன் எடுத்துக்கலாங்க. கொத்தமல்லி வந்து கொத்தமல்லி ஒரு 10 கிராம் அளவு சேர்த்துக்கலாங்க. ஒரு கைப்பிடி சேர்த்துக்கணுங்க. வரமிளகா 4 போட்டு மிக்ஸி ஜாடியில் ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிக்கணுங்க. ஆயில் வந்து ஒரு 150 மில்லி ஊற்றிக்கிட்டால் போதுங்க. கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கணுங்க. கடுகு மட்டும் சேர்த்துக்கிட்டால் போதும். எண்ணெய் சூடாதன பிறகு நல்லா கடுகு வந்து நல்லா வெடிக்கணும். சின்ன வெங்காயம் ஒரு 150 கிராம் பொடி பொடியாக கட் பண்ணிக்கணும். கருவேப்பிலை, தக்காளி வந்து 2 தக்காளி பொடி பொடியாக நறுக்கிக்கணும். அதில் சேர்த்து நல்லா வணக்கணுங்க. பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வணக்கணும். இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் போட்டால் நல்லாயிருக்கும். கறி மசாலா வந்து 2 ஸ்பூன் போட்டுக்கணுங்க. பெரிய ஸ்பூனில் 2 போட்டுக்கிட்டேன். ஒரு 10 கிராம் அளவு கறி மசாலா சேர்த்துக்கணுங்க. இது வந்து சிக்கன் கறி மசாலான்னு கடையில் கேட்டு வாங்கிக்கோங்க. மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. சிக்கன் வந்து 4-5 தடவை நல்லா கழுவணுங்க. சிக்கனை வந்து நல்லா 4-5 தடவை கழுவி அதில் சேர்த்துக்கணுங்க. நல்லா வணக்கணுங்க. நல்லா வணக்கிறனாலே நல்லா வெந்துருங்க சிக்கனு.
தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. ஏற்கனவே மிக்சியில் வந்து 4 வரமிளகாய் சேர்த்துட்டனால எனக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இதில் சேர்த்துருக்கிறேன். அதிகமாக இதில் சேர்க்கலைங்க மிளகாத்தூள். மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சதுனால கம்மியாகவே சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் கொஞ்சம் காரம் ஜாஸ்தியானா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்குங்க. அரைச்சி வச்சதை வந்து ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி மெய்ஸாக அரைச்சி வச்சதை அதில் சேர்த்துக்கணுங்க. சேர்த்து நல்லா கலரணுங்க. அடி பிடிக்காமல் அப்படியே சிம்மில் வச்சு அப்படியே நல்லா கலரிட்டே இருக்கணுங்க. ஒரு 10 நிமிஷம் வந்து மூடி வச்சிடணுங்க உப்பு போட்டு. நல்லா சிம்மிலேயே வச்சா நல்லா வெந்துருங்க. நல்லா உப்பு போட்டு கலரி அப்புறம் தான் மூடி வைக்கணுங்க. பாருங்கள், மூடி வச்சு நல்லா வெந்துருச்சுங்க. இதில் வந்து பெப்பர் வந்து 2 கரண்டி சேர்த்துக்கணுங்க. மிளகு வந்து பொடி பண்ணது வந்து சேர்த்துக்கணும். பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்துருச்சுங்க. ரொம்ப சூடாக இருக்குது, கையில் பிக்கவே முடியல. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. மிளகு கூட மிக்சியில் போட்டு தூள் பண்ணி தான் சேர்த்துக்கிட்டேங்க. 2 கரண்டி சின்ன கரண்டியில். நீங்களும் இதே மாதிரி செய்யுங்க, நல்லா இருக்குதுங்க, ரொம்ப நல்லா இருக்குது. வீட்டில் வந்து பருப்பு சாம்பார் வச்சுக்கிட்டா இந்த மாதிரி கொஞ்சம் செஞ்சு வச்சுக்கிட்டா சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஒரு சாப்பாடு செஞ்சு ரசம் மட்டும் செஞ்சுட்டா போதுங்க. இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க, சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சாப்பாட்டில் சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்குதுங்க. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செய்யுங்க, நல்லாயிருக்கும்.